ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஷின்சான் ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரி அண்ட் ஹாரரான எபிசோடு தான். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யார் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஷின்சான் ஃபேமிலி எல்லாம் வெக்கேஷன் லீவுக்காக ஸ்னோ பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஷின்சான் பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்க எங்கேருந்து வரீங்க, அவங்க கூட சேர்ந்து அவங்க தாத்தாவும் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்கும்போது ரெண்டு பேருக்கும் செம்ம அடி விழுவும். அப்பதான் வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஸ்லோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷின்சான் அவங்க அப்பாவும் போவாங்க. ஹீமார் ஜாலியாக விளையாடுவா. ஒரு பக்கம் ஒருத்தர் செல்ஃபி எடுத்து விளையாண்டுட்டு இருப்பாரு. ஷின்சான் போயிட்டு கலாய்ச்சி விட்ருவோம். பார்த்தா மிச்சி கூப்பிடுவாங்க, வா ஷின்சான் நம்ம அங்கே ட்ரைனிங் ஸ்கூலில் சேர்ந்துக்கலாம் போது எனக்கு ட்ரைனிங் ஸ்கூல்லாம் தேவையில்லைங்குவான். அப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒருத்தவங்க அங்கே நிற்பாங்க, ஸ்னோவா. அப்போ தான் யாருக்கா நீங்கள் எங்கேருந்துக்கா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் பேசிகிட்டு இருப்பான். இங்கே என் பேர் யூகி, நான் இங்கே ட்ரைனிங் ஸ்கூல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க தாத்தா வந்துட்டு வாங்க உங்கள் ட்ரைனிங் ஸ்கூலில் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோ எடுக்கிறவரும் அந்த ட்ரைனிங் ஸ்கூலில் தான் இருப்பார். எல்லாம் ட்ரைனிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ஸ்கேட்டிங் நல்லா வராதவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஷின்சான் நல்லா ஜாலியாக எனக்கு சூப்பராக ஸ்கேட் பண்ண தெரியும்னு சொல்லும் போது டக்குனு கீழே உள்ள போய்டும், அவங்க காப்பாற்றிடுவாங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப நினச்சி பார்ப்பான், இங்கே நான் ஸ்கேட்டிங்காகலாம் வரல, உங்களுக்காக தான் வந்தேன். போன வருஷமே உங்கள் கூட ஃப்ரெண்டு பிடிக்கலான்னு வந்தேன், இந்த வருஷம் கண்டிப்பாக ஃப்ரெண்டு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டத்தில் இருப்பார். அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் உங்கள் கூட ஃப்ரெண்டாக பிடிக்கணும் எப்படி இருக்கும்னு கேட்கும்போது எனக்கு நல்லா ஸ்கேட்டிங் தெரிஞ்ச பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் அதிர்ச்சி ஆகிடுவான். அப்போ தான் அந்த தாத்தா நல்லா ஸ்கேட்டிங் பண்ணுறதை பார்த்து எல்லாம் அவன் வாயை பிளந்துடுவான் அந்த பையன். அப்போ தான் ரெண்டு பேரும் குளிக்க போவாங்க. இவன் குளிக்க போகும்போது அந்த யூகி மேடமும் பார்த்தீங்கன்னா வெளியே போவாங்க. எல்லாரும் குளிச்சிட்டு இருக்கும் போது அப்போ டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னாச்சுங்கும் போது ஹாரி வந்து கேட்பார், என்னாச்சுங்குவாங்க. அப்புறம் இந்த ஹாட்லேருந்து ஹாட்டாகவே இல்லை, ரொம்ப கூலிங்காக இருக்குது, என்ன நடத்துகிறாங்கன்னு கேட்கும்போது அப்போ தான் இவங்க ஃப்ரீயாக சாப்பாடு தருவாங்க. அதுக்கு பதிலாக ரெண்டு பேரும் நல்லா பூந்து கட்டி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் என்னாச்சு அப்படிங்குவாங்க. அப்போ தான் இன்னொரு டேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிற பையனை சாப்பிட்டுட்டு இருப்பான். வாங்க எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்குவாங்க. வேணாம் அப்படிங்குவாங்க. அப்போ தான் யூகி மேடமும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறான்னு கேட்கும்போது இவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்போ தான் அந்த பையன் யோசிப்பான், நம்மளும் அழகாக போயிருக்கலாம் அவங்க கூப்பிடும் போதேங்கும்போது வரியா இப்போ வரியான்னு கேட்கும்போது எல்லாம் போயிடுவாங்க. அங்கே எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாட்டான ஃபுட்டே பிடிக்காது, உங்களுக்கு கோல்டான ஃபுட்டு தான் பிடிக்கும். அப்போனா இவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழப்பத்தில் இருப்பாங்க. சரிங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அப்போ உங்களுக்கு அவங்க பிடிச்சிருக்கா, நீங்கள் ஃப்ரெண்ட் எடுத்து தானே பார்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ தான் நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிடும், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் மாஸ்டர் நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லி தரணும் ஸ்கேட்டிங்க, அப்புறம் தெரிஞ்சால் தானே ஃப்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லும் போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்கேட்டிங் சொல்கிறதுக்காக தாத்தாவும் ஷின்சானும் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காக வருவாங்க. ஷின்சான் பிடிச்ச ஒரே தள்ளி விட்ருவான், போயிட்டு ஸ்கேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பயந்துகிட்டே போயிட்டு கீழே போயிடுவான் சர்ன்னு. அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் ஸ்னோமேன் கட்டிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த யூகி மேடமும் வருவாங்க. ஹலோ யூகி மேம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஷின்சான் ஜாலியாக போயிட்டு இருப்பான். பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுங்க, நல்லா ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அவன் பேண்ட் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிரும். அதை பற்றி அந்த பையனும் யோசிச்சு போயிட்டு இருக்கனால அவனால் ஒழுங்காக ஸ்கேட் பண்ண முடியாது. ஒரு பக்கம் ஒரு கால் ஒரு மாதிரியாக போயிடும் அவனுக்கு. அவன் மேலே பார்த்தீங்கன்னா ஷின்சான் ஏறி உட்காந்துருவான். அதனால் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க உழுவுற மாதிரி போயிடுவாங்க. அப்போ தான் அந்த யூகி மேடம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு ரொம்பவே வித்தியாசமாகிடும், மிஸ்ட்ரியாகவும் ஆகும். அப்போ முட்டுற மாதிரி போயிடுவான். ஷின்சாவும் பயப்பட மாதிரி போயிடுவான். அப்போ தான் காற்றுல பார்த்தீங்கன்னா யூகி மேடம் ஸ்னோ மாதிரியே வந்து பார்ப்பாங்க. அப்போ தான் ஹலோ ஷின்சான் அப்படிங்கும் போது என்னாச்சு யூகி மேடம் உங்களுக்கு அப்படிங்கும் போது டக்குன்னு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆவலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி நான் உங்கள்கிட்ட டேரெக்டாகவே சொல்லிடுறேன், உங்கள் கூட ஃப்ரெண்டாக தான் இத்தனை நாளாக இருக்கேன் அப்படிங்கும் போது அது முடியாது உங்களால், இது என் உருவமே இல்லை, இதான் என் உருவம், நான் ஒரு ஸ்னோ ஃபேரி அப்படிங்குவாங்க. இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுவான் ஷின்சான் அப்படியே. அப்போ தான் உங்கள் கண்ணு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இதுவும் ரொம்ப முக்கியம் அப்படிங்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார், பரவாயில்ல நான் உங்களை உள்ளே வச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இவளார நம்ப முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கண்ணு வித்தியாசமாகிடும். ஷின்சான் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவான், ஷாக் ஆக ஆரம்பிச்சிருவான். நான் ஒரு ஸ்னோ மேன் தான் அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியா அப்படிங்கும்போது அவங்க ஷாக் ஆவாங்க. ஷின்சான் என்னடா இது அப்படிங்கும்போது அவன் அப்படி பார்ப்பான் ஒரு மாதிரியா. அப்போ தான் சரி ஷின்சான் நீ பார்த்துக்க, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி யூகி மேடம் சொல்லுவாங்க. சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காணா போயிடுவாங்க டக்குன்னு. அப்போ தான் ஷின்சான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியும் வந்துடுவாங்க. யூகி மேடமும் அந்த பையனை எங்கன்னு கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, அதனால் போயிட்டாங்க அப்படிங்கும்போது எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க தாத்தாலாம். சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. இதோட இந்த எபிசோடு ரொம்பவே மிஸ்ட்ரியாக முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.